ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு இனிப்பான சந்தோஷமான நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ சந்தோஷப்பட்டு முகமலர்ந்து புன்னகைக்கும்படி உன் வாழ்க்கையவே மாத்த போறேன். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்தாகக்கூடிய அளவுக்கு தைரியத்தோடும் துணிவோடும் வழியை கடந்து வா. உன்னை வெறுத்தவர்களை, உன்னை அவமானப்படுத்தியவர்களை பார்த்து வியந்து அண்ணாந்து நிற்கும்படி உன்னை உயரத்துல உட்கார வைக்க போறேன். உன் நிலைமையை உயர்த்தி இனி உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன். சில உறவுகளுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட, என்னென்னவோ நல்லது செஞ்ச, எவ்வளவோ போராடியும் கூட அவங்க உன்னை புரிஞ்சுக்காம இன்னமும் அதே தவறையும் தப்பையும் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. பல பேர் நீ செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு சிறிதும் நன்றி உணர்ச்சியே இல்லாம இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை இனிமே நீ நினைப்பிச்சு கூட பார்க்க கூடாது என் செல்லமே. உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனவங்களும், உன்னை விட்டு விலகி நிற்கிறவங்களையும் உதறி தள்ளியவர்களையும், உன்னை அவமானப்படுத்துறவங்களையும் நிராகரிச்சவங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் கூடவே இருக்கிற உறவுகளை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகு. உன் வாழ்க்கையில உன்னுடைய பல கவலைகள் அர்த்தமற்றதுங்கிறது உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு நான் உனக்காக நேரத்தை உருவாக்க போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷ நேரமாக, மகிழ்ச்சியான காலமாக இருக்க போது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு கவலைங்கிற சிறைக்குள்ள உன்னை நீயே அடைச்சிக்காத. கவலைகளை பிடிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியை தவற விடாதே. இன்னும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கும் மனநிறைவை உண்டாக்குவதற்கும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எதையாவது உன்னை மனசுல நினச்சிக்கிட்டு சும்மா கோவப்பட்டும் டென்ஷனும் ஆகாம, வருத்தத்தோடையும் ஆத்திரத்தோடையும் எரிச்சலோடையும் வெறுப்போடையும் இல்லாம மனசை இறுக்கமா வச்சுக்காம இலகுவாக சிரிச்ச முகத்தோட இருக்க பழகு. உனக்குன்னு ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் இருக்கு. உனக்காக அதை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அதனால இந்த நிமிஷத்துல இருந்தாவது முழுவதுமாக 100% என்னை மேல நம்பிக்கை வை. நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது கூட உனக்கு ஒரு இனிப்பான நல்ல விஷயத்தை சொல்லி நிம்மதியாய் வாழ வைக்கதான் இதை கேட்க சொன்னேன் என் செல்லமே. நீ எந்த வேலையை செஞ்சாலும் மனம் தளராம தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். உன்னை யார் வீழ்த்த நினைத்தாலும் உன்னை உயர்த்துவதற்காகவே இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. தொடர்ந்து முயற்சி செஞ்சினா என் துணை கொண்டு உன்னால் எழுந்து நிற்க முடியும். உனக்கு நிழலாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க? ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ நிறைய போராடிட்ட, நிறைய துன்பங்களை சகிச்சும் விட்டாய். இனிமே எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. இத்தனை நாளாக சங்கடங்களை சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் வாழ்ந்த உனக்கு இப்போது ஒரு விடிவு காலத்தை நான் உருவாக்க போகிறேன். அளவுக்கு மீறி ரொம்ப கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில் இப்போது அளவு கடந்த மகிழ்ச்சியை பார்க்க போற. அதற்கான அதிசயத்தை தான் நான் நிகழ்த்த போகிறேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரணும், முன்னேறணுன்ற அந்த எண்ணத்தை மட்டும் உறுதியாக பற்றிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு முன்னேறணுன்ற முனைப்போடு ஓடிக்கிட்டு இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடக்கும். உன் எண்ணப்படியே நீ உன் வாழ்வில் வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். நான் உனக்கு சொன்னதெல்லாம் மிக சிறப்பாக உன் வாழ்வில் நடந்து நீ இன்பமாக உன் வாழ்க்கையை வாழதான் போற. நான் உன் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கேன். நீ என்னையே நம்புற. நிச்சயமா நல்லதை மட்டும்தான் செய்வ. யாருக்கும் தீங்கோ கெடுதலோ துரோகமோ செய்ய மாட்டேன்னு நான் உன்னை முழுசா நம்புற அளவுக்கு நீ ஏன் நான் உனக்கு நல்லது செய்வேன்னு என்னை நம்பி வர மாட்டேன் என்கிற? ஒவ்வொரு நாளும் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பொறுமையாக கையாளணுங்கிறத தான் நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வச்சிடுவேன். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்க நான் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மாற்றத்தை முழுசாக நீ அனுபவித்து சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். எதுக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் உன் நேர்மறை எண்ணத்தை நீ கைவிட்டிடக்கூடாது. நீ செய்ய தொடங்கின எந்த ஒரு காரியத்தையும் அப்படியே விட்டுடக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சினா
அதை நம்பிக்கையோட முழுசா செஞ்சு முடிச்சிடு. பாதியிலேயே இது சரியா வருமோ வராதோன்னு தயங்கக்கூடாது. முன் வச்ச காலை பின் எடுக்கக்கூடாது என் செல்லமே. நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நானே முன்னின்று ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அது கண்டிப்பா உனக்கான முன்னேற்றத்தை தரும். இது சரியா வருமா வராதா, நடக்குமா நடக்காதான்னு திணறாம திகைக்காம நல்லதே நடக்கும், அதை எப்படியாவது நமக்கு நல்லதா நம்ம வராகியம்மா மாற்றி கொடுத்துருவாங்கன்னு முழுசா என்னை நம்பு. உனக்கான எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே. காலம் ஒருபோதும் உனக்காக காத்திருப்பதில்லை. உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை பாரு. காலம் பொன் போன்றது. ஒரு முறை இழந்து விட்டால் மறுபடியும் வராது என் செல்லமே. எந்த கர்ம வினையும் நீ வாக்காலையும் மனசாலையும் செய்யாத வரைக்கும் உன் வாழ்க்கையில பெருசா துன்பங்கள் வராது. என்ன சொல்றேன்னு புரியலையா? கர்ம வினைன்னு சொல்றது நீ செய்யக்கூடிய தவறுகள். உன் வார்த்தைகளால நீ தவறான வார்த்தைகளை யார் மனசும் காயப்படும்படி பேசாத வரைக்கும், உன் மனசுல நீ யாருக்கும் கெடுதல் நினைச்சு தப்பான செயல்களை செய்யாத வரைக்கும் எந்த துன்பமும் உன்னை ஆட்கொள்ளாது. நீ நல்ல விதத்துல நல்ல வார்த்தை எப்போதும் தயாராயிரு. உன் கடமையை மட்டும் நீ சரியா செஞ்சினா உன் வாழ்க்கையில நீ பெற வேண்டிய அனைத்தையும் விமரிசையாக பெறுவாய். உன் எண்ணமும் சொல்லும் செயலுமாக உனக்குள்ள நான் இருந்து உன்னை வழி நடத்த போறேன். நீ ஒருபோதும் தயங்கவோ கலங்கவோ கூடாது என் செல்லமே. அதற்கு பதிலாக எப்போதும் தைரியமா இருக்கணும். உன் வாழ்க்கையில நான் என்ன கணக்கு போடுறேன்னு உனக்கு தெரியாது. யாருடைய உதவியும் இல்லாமலேயே உன் வாழ்க்கையில நீ முன்னுக்கு வரும்படி செய்ய போறேன். யாரையும் எதிர்பார்க்காம நீ எல்லா விதத்திலும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஜெயிச்சு எல்லார் முன்னாடியும் கம்பீரமா கௌரவமா தலை நிமிர்ந்து வாழும்படி செய்ய போறேன். நீ மனசுல எதை யோசிக்கிறியோ, எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை உனக்கு நல்ல விதத்தில் நடத்தி கொடுக்க இந்த வராகியமா நான் வந்துட்டேன். யாராவது உனக்கு ஏதாவது நல்லது செய்ய மறுத்தாலோ அல்லது கெட்டதை செய்தாலோ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் தாண்டி உனக்காக உதவி செய்ய நான் இருக்கும்போது நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை கொடுக்க நான் இருக்கேன். நீ எதிர்பார்க்கிற உதவி நிச்சயமா உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில நீ சில நேரம் கவனமாக இருந்தாலும் கூட ஏதாவது தப்பு நடந்துடுது, பிரச்சனைகள் வந்துடுது, சிக்கல் வந்துடுது. அதனால இன்னுமே கூட உன் கவனத்தை நீ சரியாக வச்சுக்கோ. பிறரிடம் பேசும்போது உன் வார்த்தைகள்ல கவனம் தேவை. ரொம்ப யதார்த்தமா பேசுறேன், மனசுல பட்டதையெல்லாம் பேசுறேன்னு நீயாகவே வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் அவஸ்தைப்படாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில வந்த சில பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நான் துணையா இருக்க போறேன். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீயும் கவனமாக கையாள முயற்சி செய். நான் உனக்கு எதிராக இருக்கிற அத்தனை சூழல்களையும் சரி செஞ்சு அது உனக்கு சாதகமாக மாறும்படி பார்த்துக்கிறேன். உன் கவனம் முழுவதும் நீ செய்ய வேண்டிய கடமைகளில் மட்டும் இருக்கட்டும். கண்டிப்பா உன்னை நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். உன்னை காக்கும் தெய்வமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன் வாழ்க்கையை நினைச்சு நீ பயப்படவே வேணாம். ஏன்னா எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதான் நீ இருக்க. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இப்போதே தீர்த்து வச்சு உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். மனித நேயத்தை கடைப்பிடிச்சு சத்தியமா உண்மையா நேர்மையா நீ வாழும்போது மற்றவங்களுக்கும் எடுத்துக்காட்டாக நீ இருப்பாய். உன் வாழ்க்கையை சிறக்கும்படியும் செம்மைப்படுத்தும்படியும் செழிக்க வைக்கும்படியும் எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதை பற்றியும் ஆராய்ச்சி செய்யாம வாழ்க்கையில நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராகு. உன் வாழ்க்கையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் அதிகம் யோசிச்சு இரவெல்லாம் தூங்காம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்போது மன அழுத்தத்தோடு இருக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரி செஞ்சு உன் மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் போக்கி உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க நான் வந்துட்டேன். ஏன் ஆசீர்வாதத்தோட இப்போது மகிழ்ச்சியே இல்லாத உன் வாழ்க்கை
இனிமேல் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும். உனக்குன்னு ஒரு விடிவு காலத்தை நான் கொடுக்க போறேன். என் அருளால உன் வாழ்க்கைங்கிறது உனக்கு பிடிச்சதாக மாறப்போகுது என் செல்லமே. உன்னை அழுக வச்ச பார்த்தவங்களுக்கெல்லாம் அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே நான் பதில் சொல்ல போறேன். உன்னை அழுக வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டவங்களும், நீ கீழே விழுந்ததை வேடிக்கையா பார்த்து சிரிச்சவங்களும், இப்போது உன் வாழ்க்கையில நீ உயர்வதையும் சந்தோஷமாக சிரிச்சு மகிழ்வதையும் பொறுக்க முடியாம எரிச்சலோட பார்க்க போறாங்க. அதே நேரத்துல அவங்க செஞ்ச தப்பையும் அவர்களுக்கு நான் நிச்சயமாக புரிய வைப்பேன். நான் உன் கூட இருக்கேன்னு தெரியாம தானே இந்த உலகத்துல மறுபடியும் மறுபடியும் மனிதர்கள் உனக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் எதுக்காகவும் உன்னை அழுகுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விட்டுட மாட்டேன். இப்பொழுது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்த போறேன். உன்னுடைய கவலை எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் அதை சரி செஞ்சு உன்னை உயர்த்தி முன்னேற்றத்தான் போகிறேன். உனக்கு எது வந்தாலும் உன்னை விட்டு எது போனாலும் நான் உன் கூடவே இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு எதிராய் நடப்பதெல்லாம் கண்டிப்பா உனக்கு சாதகமாக மாறும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் மாற்றுவேன். எதை பற்றியும் நீ பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு கவலையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மனக்கலக்கத்தை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இந்த உலகமே இருளால் சூழ்ந்தாலும் உன் வாழ்க்கையில எப்போதுமே ஒளி இருக்கும்படி நான் செய்வேன். என் அருள்தான் உன் வாழ்க்கைக்கான ஞான ஒளியாக இருக்க போது. கடந்த சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில நடக்க இருந்த சிக்கல்களையும் விபத்துகளையும் நான் தடுத்து உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். ஆனா எப்பவுமே நான் உன்னை காப்பாத்திருவேன். உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்றதுக்காக நீ கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. எந்த வேலையையும் கவனக்குறைவோட அலட்சியமா செய்யக்கூடாது என் செல்லமே. எல்லா விஷயங்கள்லையும் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல ஐயோ ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கவும் கூடாது. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்ல செயல்களை செய்து கொண்டே கண்ணும் கருத்துமாக கவனமாக விழிப்புணர்வோட உன் வாழ்க்கையை வாழுன்னு தான் நான் சொல்றேன். நேர்மறை எண்ணத்தோட நிதானமா விழிப்புணர்வோட பொறுமையா உன்னுடைய பொறுப்புகளை நீ சரியா செய்யும் போது என் அருளால உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நானும் உனக்கு பாதுகாப்பா உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன். ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக நீ போராடிக்கிட்டு இருக்கன்றதை தெரிஞ்சுதான் உனக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை தருவதற்காக உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில வரக்கூடிய அவமானங்களையும் பிரச்சனைகளையும் நினைச்சு வருத்தப்படாம வேதனைப்படாம அமைதியாக அதை எதிர்கொள்ள தயாராகு. மற்றவங்க உன்னை குறைச்சி மதிப்பிட்டாலும் இல்லது தவறா பேசினாலும் விமர்சிச்சாலும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு சண்டைக்கு போகாம பொறுமையாக இருந்துவிடு. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நல்லா யோசிச்சு செயல்படு. என்ன செய்யணும்னு தெரியாத இடத்திலையும் தெரியாத சூழ்நிலைகளிலும் எதுவுமே செய்யாம பேசாம இருப்பதுதான் உனக்கு நல்லது. ஏதாவது ஒரு சில இடங்கள்ல யாராவது குதர்க்கமா ஏதாவது கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்றதுன்னு உனக்கு தெரியாத போது அமைதியாக இருந்துவிடு. வேணும்னே உன்னை குத்தி காயப்படுத்தக்கூடிய அளவுக்கும் உன் மனதை ரணப்படுத்தக்கூடிய அளவுக்கும் உன்னை நோக்கி கேள்வி கணைகளை வீசும்போதும் அமைதியாக பேசாம இருந்துடு. அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியாத சமயத்திலும் என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு தெரியாத சமயங்களிலும் எதுவுமே செய்யாம நீ அமைதியா இருந்தாலே அந்த அமைதியை உனக்கு சாதகமாக நான் மாத்திடுவேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்காலம் இந்த வராகியம்மா என்னுடைய கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பி. யாருடைய மாய வலையிலும் சிக்கி கொள்ளாமல் உனக்கான எல்லாத்தையும் நான் செய்வேன்ற நம்பிக்கையோட வாழ ஆரம்பி. கர்ம வினைகள் உன்னை பாடாய்படுத்தினாலும் அந்த கஷ்டத்தை போக்குவதும் துன்பத்தில் இருந்து உன்னை விடுவித்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியதும் இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. வீடாக இருந்தாலும் சரி அல்லது நீ வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி உன்னுடைய வேலைய உன்னுடைய கடமைய உன்னுடைய பொறுப்பை நீ தட்டி கழிக்காம சரியா சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சிடணுமே செல்லமே. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும்
எந்த தங்குதடையும் இல்லாமல் நான் உனக்கு கொடுக்குறேன்னு இப்போதே உனக்கு வாக்கு தருகிறேன். எல்லா விஷயங்களும் எப்பவுமே உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும்படி நான் செய்வேன். ரொம்ப நாளாகவே செய்யலாமா வேணாமா நீ நினைச்ச காரியத்தை இப்போது உடனே செய்ய ஆரம்பி. அது உன் வாழ்க்கையில சிறப்பான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ணும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில நீ முன்னேறணுங்கிறதுக்காக என்னென்னவோ திட்டம் போட்டு வச்சிருக்க. ஆனா அது எல்லாத்தையும் உன்னால சரியா செய்ய முடியாம நீ திணறதும் தவிக்கிறதும் எனக்கு தெரியும். இனிமே நீ எதை செய்ய நினைச்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது.